திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விரட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை, தமிழக மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அமைக்க வெற்றி பயணமாக தமிழ்நாட்டு மக்களை 234 தொகுதியும் நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய பயணமாக எடப்பாடி அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஆரம்பிக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கோவை வடக்கு தொகுதி, கோவை தெற்கு தொகுதி என்று 4 தொகுதியிலும் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்தித்திருக்கிறார்கள். கோவை மாவட்ட மக்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வருவதை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார், வரவேற்பார்கள். என்றால் 50 ஆண்டு நாள் வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் கல்வி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்கொண்டை திட்டம், பத்திரிகை வளர்ச்சி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று வரலாறு காணாத திட்டத்தை தந்தவர் எடப்பாடியார் அவர்கள், அம்மாவுடைய ஆட்சி. ஆகவே மக்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், நாங்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டோம், அவரை சந்திக்க தயாராகிவிட்டோம் என்று எதிர்பார்த்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் 2026 அமைவது உறுதி 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 ஆரம்பிச்சு. அப்போ நான் மாவட்ட எம்எல்ஏ இருந்தேன். அம்மாவுடைய அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடிச்சோம். அதுக்கப்புறம் 200 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அம்மா இங்க ஆரம்பிச்சாங்க, அப்புறம் திருச்சி, மதுரை ஆரம்பிச்சாங்க. 200 தொகுதி வெற்றி. அதே போல எடப்பாடியார் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 200 தொகுதி வெற்றி பெற்று முதலமைச்சராக 2020 எடப்பாடியார்